வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மகாபாரதத்துலேருந்து ஒரு காட்சியை பார்க்கலாம். நல்லவர்களுக்கு என்றுமே துன்பம் வராது அப்படிங்கிறத முதல்ல நாம் நம்பணும். அது எப்படிங்க அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நல்லவர்களுக்கு படைபலம் குறைவு, மனபலம் அதிகம். அதே போல கடவுளுடைய நேரடி ஆசீர்வாதமும் மிக மிக அதிகம். அதனால் அவங்களுக்கு துன்பம் வராது. அது எப்படி வரல அப்படிங்கிறத இந்த சின்ன காட்சி மூலம் நம்ம பார்க்கலாம். காமியக வனத்தில் பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு தான் நாடு நகரமெல்லாம் இல்லை, ஊசிமணி கூட இடம் இல்லைன்னு சொல்லி காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க காட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க நிம்மதியாக இருக்காங்க, நல்லா சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு சூரிய பகவான் கொடுத்த அட்சய பாத்திரம் கையில் இருக்குது. அதனால் அள்ள குறையாத அந்த அட்சய பாத்திரத்தில் எந்த விதமான உணவு கட்டுப்பாடோ தட்டுப்பாடோ இருக்காது. அதே நேரத்தில் துரியோதனன் தன்னுடைய மாளிகையில், அரண்மனையில் சகுனி மாமா, கர்ணன் இப்படி எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கும்போது துர்வாச முனிவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. துர்வாச முனிவர் போல கோபம் யாருக்கும் வராது. அந்த மாதிரி ஒரு முனிவர் 10,000 சிஷ்யரோட வராராம். இவர் துரியோதனன் என்ன பண்ணுறாரு, ஐயையோ அவர் கோபக்காரராச்சே, எந்த குறையும் வரக்கூடாதுன்ட்டு இவர் எதிர்கொண்டு போய் அரண்மனைக்கு வெளியே வரைக்கும் போய் அவரை வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறார். வாங்க, கொஞ்ச நாளைக்கு நம்ம அரண்மனையில் நீங்கள் எல்லாம் தங்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு அவரை விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு. அன்பினால் மட்டுமல்ல, பயத்தினால் தான். அப்போது 4-5 நாள் தங்கின பிறகு துர்வாச முனிவர் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கார். நான் புறப்படுறேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படிங்கிறார். நீங்கள் நேராக காமியக வனம் போங்க, அங்கே யுதிஷ்டர் மற்றும் அவங்க தம்பிகள்லாம் அங்கே இருக்காங்க. அதாங்க தர்மர் அவருடைய தம்பிகள்லாம் அங்கே இருக்காங்க. அவங்க நல்லா மத்தியானம் சாப்பிட்டு ஓய்வு எடுக்கிற நேரத்தில் நீங்கள் அங்கே போகணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிறார். இதில் இருக்க உள்குத்து தெரியுதோ இல்லையோ, துர்வாச முனிவர் தந்தையின் வரம் அப்படின்ட்டு நேராக காமிய வனத்தை நோக்கி போகிறாரு. போன உடனே வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்பு. அவர் நல்ல மனசோடு வரவேற்கிறார். அவருக்கு பயம் கிடையாது. துர்வாசருடைய கோபம் அவரை ஒன்றும் பண்ணாது. பண்ணாலும் அவர் பண்ணுற அளவுக்கு நடந்துக்க மாட்டேங்கிற நம்பிக்கை அவர் மேலே. மொத்தம் எல்லாம் பண்ண உடனே நாங்கள் உணவருந்த வேண்டும் அப்படிங்கிறாரு. அதான் திட்டமே. ஏன்னா அங்கே ஒன்றும் இருக்காத நேரத்தில் போய் உணவருந்த வேண்டும்னு சொன்னால் அவர் கோபம் வர்ற மாதிரி செயல் நடக்குங்கிறது துரியோதனுடைய ஒரு கணிப்பு. அதனால் என்ன, தாராளமாக உணவருந்தலாம், நீங்கள்லாம் போய் நீராடி விட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். வந்தவங்க அத்தனை பேரும் நேராக ஆற்றுக்கு போகிறாங்க. திரௌபதி பார்க்குறா, ஒன்றும் இல்லை வீட்டில். எனக்கு என்ன டவுட்டுன்னா, அட்சய பாத்திரம் தான் கேட்டதெல்லாம் கொடுக்குமே, அப்புறம் ஏன் அவங்க யோசிக்கிறாங்கன்றது அந்த இடத்துல எனக்கு புரியல. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்போ அவள் கண்ணனை நோக்கி, அண்ணா என் நிலைமை பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லையே, இப்போ எப்படி இத்தனை பேருக்கு நான் சாப்பாடு போடுவேன், அவர் சும்மாவே கர்ப்பருன்னு கோவப்படுவாரே அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கூத்தாடி ப்ரேயர் பண்ணும்போது டக்குன்னு கிருஷ்ணன் நேராக வந்துடுறார். வந்த உடனே என்னங்கிறாரு, தங்காய் எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது கூட அப்படிங்கிறார். அண்ணா என்னை கேள்வி செய்யாதீர்கள், நானே சாப்பாடு எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன், உங்களை கூப்பிட்றேன். நீங்கள் எனக்கு பசிக்குதுன்னா நான் என்னென்னா பண்ணுவேன், சீக்கிரமா அவங்க வர்றதுக்குள்ளே அந்த அட்சய பாத்திரத்தை கொண்டு வா அப்படிங்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துளியுண்டு கீரையும் ஒரே ஒரு பருக்கையும் 2 தான் இருக்குது அதில். உடனே என்ன பண்ணுறார் கிருஷ்ணன், டக்குன்னு அது 2ஐயும் எடுத்து தாவாயில் போட்டு சாப்பிட்றார். இந்த கிருஷ்ணன் அந்த துளியோண்டு கீரையும் பருக்கையும் உள்ளே போட்டது என்ன ஆச்சுன்னா, இந்த 10,000 சீடர்கள் +1 10,001 பேருக்கும் ஃபுல் மீல் சாப்பிட்டு கழுத்து வரைக்கும் சாப்பிட்ட மாதிரி அம்மா அப்பான்னு மூச்சு திணறிட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. துர்வாசரை கேட்குறாங்க, சுவாமி இப்போ நமக்கு பசியே இல்லையே, ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி உணர்வு இருக்கே, அங்கே போய் என்ன சாப்பிட போகிறோம் நம்ம அப்படின்னு கேட்குறேன். எனக்கு அப்படித்தான் இருக்கு, ஆனால் நம்ம போய் சாப்பிடலை அப்படின்னு சொன்னால் அந்த பாவம் நமக்கு வந்துடும். இதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னா, நல்லவர் கழகு சொல்லாமல் போதல்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமாக தலை தெறிக்க ஓடிட்டாங்க, இன்க்ளூடிங் துர்வாசர். இது எல்லாம் கிருஷ்ணனுடைய லீலைகள். இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னது, நல்லவர்களுக்கு சோதனை வரும், ஆனால்
அது அவர்களை பாதிக்காது, அவர்களுக்கு நன்மையாய் முடியும். அது அவங்கள பாதிக்கலை. ஆக நல்லது செய்தால் நல்லது வரும், அல்லது செய்தால் அல்லது மட்டும்தான் வரும். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய நேர்மையான அந்த குணத்திலிருந்து, கொள்கையிலிருந்து நீங்கள் தயவுசெய்து விலகாதீங்க. கஷ்டம் வரத்தான் செய்யும், ஆனால் பனி போல நீங்கிரும் கடவுளுடைய அருள் இருந்தால். இதாங்க எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களான் பற்றி ஈசான் சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.